காதல் திருமண விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி தமிழக ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே இளைஞரின் குடும்பத்தினரை மிரட்டும் நோக்கில் அவரது சகோதரரை அப்பெண்ணின் குடும்பத்தினர் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கடத்தலில் தமிழக காவல்துறை அதிகாரி ஜெயராம், கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி பி. வேல்முருகன் உத்தரவின் பேரில் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது ஜெகன்மூர்த்தியை நோக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதி, ஒரு மக்கள் பிரதிநிதி இவ்வாறு செயல்படலாமா? கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் உங்களை தேர்வு செய்தனர் என வினவினார். அதே சமயம் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க ஆணையிட்ட நீதிபதி வேல்முருகன் பூவை ஜெகன்மூர்த்தி அளித்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கு அவர் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்க எம்எல்ஏவையும் ஏடிஜிபியையும் சமமாக கருத முடியாது என நீதிபதி பதிலளித்தார். மேலும் அரசு ஊழியருக்கு சலுகை வழங்க முடியாது என்றும் தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு இது ஒரு செய்தியை சொல்லட்டும் என்றும் நீதிபதி வேல்முருகன் குறிப்பிட்டார். நீதிபதியின் உத்தரவின் பேரில் நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபி ஜெயராமை காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா.